ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்தில் செய்யக்கூடிய பலாக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஆயில் ஹீட் ஆகினதுக்கப்புறம் 10 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். பூண்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஆனியன் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அடுத்து எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆயிலில் நல்லா பொரிய விடணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக கிராமங்களில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு கருவாட்டு குழம்பு செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஸ்பெஷலானது தான் இந்த பலாக்கொட்டை கருவாட்டு குழம்பு. தக்காளி ஆயிலில் ஃப்ரை ஆகும் போதே கருவாடை சேர்த்துக்கணும். எந்த கருவாடு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி மொதக்கண்ட கருவாட்டில் தான் செஞ்சுருந்தேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கருவாடு போட்டு ஆயிலில் ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்து லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்புல புளிப்பு காரம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே புளி சேர்த்துக்குங்க. கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால கடைசியாக தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். அரை மூடி தேங்காயில் மிளகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் மஞ்சள் தூள் எல்லாமே இருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் தனியாக சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து குக்கரில் ஒரு விசில் விட்டு பலாக்கொட்டையை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் குழம்பு கூட சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை டைரெக்டாக குழம்புல ஆட் பண்ணோம்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பலாக்கொட்டை ஆட் பண்ணி 1 மினிட் கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பை உடனே சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.